தாவேகா கட்சி ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அக்கட்சியினர் இப்போதே அராஜகத்தில் ஈடுபட்டு வருவது மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தாவேகா பெரும்பான்மை பெறாத நிலையில் ஆட்சி அமைப்பதில் திணறி வருகிறது. இந்த நிலையில் ஆட்சி அமைப்பது இன்னும் உறுதியாகாத நிலையில் பல்வேறு இடங்களில் தாவேகாவினர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை அமைந்தகரையில் அண்ணா வளைவை ஒட்டியுள்ள பேரறிஞர் அண்ணா சிலையின் கரத்தில் தாவேகா கொடியை சொருகி விஜய் கட்சியினர் அத்துமீறலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேரறிஞர் அண்ணாவின் கரத்தில் விஜய் கட்சியின் கொடி பறப்பதைக் கண்டு அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். மேலும் பேரறிஞர் அண்ணாவை அவமதிக்கும் செயலில் ஈடுபட்ட விஜய் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகியிருக்கும் தாவேகாவின் விஜய் சரவணன் குடித்துவிட்டு போதையில் கையில் பீர் பாட்டிலுடன் நண்பர்களுடன் ஆட்டம் போட்ட வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. ஸ்ரீரங்கத்தில் உள்ள அரங்கநாதர் கோவில் முன்பாக திரண்ட தாவேகாவினர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு இடையூறாக பட்டாசுகளை வெடித்து அட்டகாசம் செய்தனர். மேலும் போக்குவரத்து பாதிக்கும் வகையில் ஆட்டோக்களில் சத்தம் எழுப்பியபடி சென்றதால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். சென்னை காசிமேடு பகுதியில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகா நிர்வாகியை போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை மயிலாப்பூர் பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுமி காசிமேடு சிங்காரவேலன் நகர் பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டில் தங்கியுள்ளார். கடந்த 23ஆம் தேதி அதே பகுதியைச் சேர்ந்த தாவேகா வட்டச் செயலாளர் தினேஷ் என்கிற பாம்பு தினேஷ் என்பவர் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை தனது வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதனை வெளியில் சொன்னால் கழுத்தை நெரித்து கொன்றுவிடுவேன் என்றும் மிரட்டியுள்ளார். சிறுமியின் பெற்றோர் ராயபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனை அடுத்து தினேஷை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். சென்னை ராயபுரத்தில் விஜய் கட்சி வேட்பாளர் வாலால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய வீடியோ வைரலாகி வரும் நிலையில் அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. வன்முறையை கொண்டாடும் ரவுடியைப் போல விஜய் கட்சி வேட்பாளர் பிறந்தநாள் கொண்டாடியது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம், அரண்மனை, பாரதி நகர், நீதிமன்ற வளாகம் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் தாவேகாவினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். சொகுசு கார் ஒன்றில் திறந்த வாகனத்தில் கூச்சலிட்டபடி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் முகம் சுளிக்கும் வகையிலும் பயணித்தனர். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி அச்சுறுத்திய தாவேகாவினர் 12 பேர் கைது செய்யப்பட்டனர்.
மாவட்டம் குடியாத்தம் நெல்லூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கோபால் என்பவரின் செல்போனை திருடிய தவேக நிர்வாகி விக்கி என்பவர் பிடிபட்டார். செல்போன் திருடி கையும் களவுமாக பிடிபட்ட போது தன்னை தவேக நிர்வாகி என கூறி பொதுமக்களை மிரட்டினார். நான் தவேக நிர்வாகி, என்னை விடுவிக்காவிட்டால் உங்களுக்குத்தான் பிரச்சனை என மிரட்டியதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். திருச்சி முசிறி தொகுதியில் வெற்றி பெற்ற தவேக வேட்பாளர் விக்னேஷ் மீது பண மோசடி புகார் எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடியைச் சேர்ந்த பொறியாளர் விக்னேஷ் தனது மனைவி சிவரஞ்சனியுடன் இணைந்து லால்குடி பகுதியில் கட்டுமான நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இந்நிலையில் திருச்சி கே நகர் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி என்பவர் தனது நிறுவனத்தின் அலுவலகத்தை விரிவாக்கம் செய்வதற்கு விக்னேஷை அணுகியுள்ளார். இதனையடுத்து 80 லட்சம் ரூபாய் வரை பணத்தை பெற்றுக்கொண்ட விக்னேஷ் ஓராண்டுக்கும் மேலாக பணியை முடிக்காமல் இழுத்தடித்துள்ளார். பணத்தையும் திருப்பி வழங்காததால் பாதிக்கப்பட்ட பெண் திருச்சி மாநகர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று கூறும் விஜய், ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே அவரது கட்சியினர் 2 நாட்களில் உச்சக்கட்ட அராஜகத்தில் ஈடுபட்டது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.